जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குல தேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு எப்படி இருக்குது? அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசி. மேஷராசிக்கு எப்படி இருக்குது? இந்த வாரம் நமக்கு எப்படி போகும்? நல்லா போகுமா? சரியாக இருக்குமா? என்னுடைய கஷ்டங்கள்லாம் குறையுமா? நான் நன்னா இருப்பேனா? என்னுடைய அடுத்தடுத்து ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா அப்படின்னு பல கேள்விகள் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கு. இந்த வாரம் வேலைபளு அதிகமாக இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உண்டு. நிறையா அதிகாரிகள், உங்களுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டு, வேலை பணி சுமை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் செஞ்சது ஆகணுங்கிற முறையில் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அமோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும். இப்போ பிஸ்னஸ்லலாம் புதிய வாய்ப்புகள், சில விஷயங்கள்லாம் நிறைய கரெக்டாக கொண்டு போவீங்க. அகலக்கால் வைக்காமல் கொண்டு போங்க. அப்போ உங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக போகும். குறிப்பாக வாடிக்கையாளர் வட்டாரம் கொஞ்சம் விரிவடையக்கூடிய யோகம் உண்டு. இப்போ உங்களோட வாடிக்கையாளர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய விஷயம்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் பழைய பிணக்கு இருந்தாலும் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் பழைய சண்டைகள்லாம் இருந்தால் கூட அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி, குடும்பத்தில் அந்த பிணக்குகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு சந்தோஷமாக குடும்பத்தில் பேசி, இந்த வாக்குவாதங்கள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் மறைந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக சில விஷயங்களை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும். இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, திருமணம் பண்ணியாச்சு, வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. சில விஷயங்கள் நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல் சொத்து வாங்கும் புதிய பேச்சு, முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். புதிய சொத்து வாங்குகிற விஷயமா பேசுகிறது, நிலம் வாங்குகிற விஷயமா பேசுகிறது, சில நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும். சில பேருக்கு திருமண யோகம்லாம் கூடி வந்து திருமணம்லாம் சிறப்பாக நடந்து திருமணம் ப்ளஸ் மறுமணம் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக வரக்கூடிய யோகங்கள் உண்டு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் நம்ம சொல்லணும். ஒன்று பார்த்திங்கன்னா, மறைமுக எதிரிகள் உங்களை குறை சொல்ல முயற்சி செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மறைமுக எதிரிகள் உங்களை குறை சொல்ல முயற்சி பண்ணலாம். இவன் இப்படி பண்ணுறான், அவன் அதை பண்ணுறான், இவன் சரியில்லை, இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், ஏன் பிரச்சனை பண்ணுறானே தெரியல, இவனை நீங்கள் கண்டித்து வைங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களை பற்றி குறை சொல்லாமல் அவனுக்கு அந்த நாள் அவனுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த தூக்கம் வராத அளவுக்கு அவனுக்கு இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் தைரியமும் நேர்மையும் அவர்களின் திட்டத்தை முறியடிக்கும் சொல்லுவான். நீ என்ன தான் சூழ்ச்சி பண்ணு, ஆனால் என்னால் ஜெயிச்சு வர முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் மேஷராசிக்காரர்கள் இருப்பார்கள். பொறுமையாக நடந்தால் வெற்றி உங்களதே அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு நேரடி பலன் உங்களுக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உடல் சோர்வு,
சிறிய சிறிய வாக்குவாதங்கள் வந்து மறையும். இதெல்லாம் இந்த மேஷராசிக்கானது சில விஷயங்கள் அப்படிங்கிறது வருது. அப்போ கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? கடன் பிரச்சனை இருந்துன்னு இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க. சில விஷயங்கள் வந்து பேசும்போது சொல்கிறான்ல, சார் பழமாக பேசுவான் சார் அவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு இதோ இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி ஏமாத்திண்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில இதிலெல்லாம் நிறையா குறைகள் நிறையா இருக்குது. கடன் வாங்கி தொழிலில் போட்டு கடன் மேலே கடன் இன்றைக்கி வச்சுட்டு இருக்கிற மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கி உண்டு. இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 செலவுகள் வருது. சுப செலவும் வருது, அசுப செலவுகளும் வருது. அந்த மாதிரி இருக்குது, இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீட்டு, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சில விஷயம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாமல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்குது. அப்போ அப்படி இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராசிக்கு இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும். அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாகவும் கால பைரவராகவும் உங்களுக்கு இருக்கும். கால பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க, அதே போல் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி உங்களுடைய வழிபாடுகளை சிறப்பாக நம்பிக்கையுடன் செய்யுங்க. ஏன்னா மேஷராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ராசி, முதல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரவமாக இருக்கணும், யார் சண்டை சச்சரவுக்கும் போகக்கூடாது, நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தான் சோதனைகள் இருக்குது. சார் நான் எந்த பிரச்சனைக்கும் போல நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தால் கூட எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சரிக்கையான வாரம் இது உங்களுக்கு, சரிங்களா? எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும். ஒரு க்ஷணம் கூட சில விஷயங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் இந்த வாரம். அதுவும் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே வந்து சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாது பழிக்கும் பாது சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம், வாழ்க வளமுடன்.